இப்போ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்சிபி இப்போ மிடில் ஆர்டர் நல்லாயிருக்கு. மிடில் ஆர்டரும் நல்லாயிருக்கு. இப்போ ஓப்பனிங்கும் நல்லாயிருக்கு. பவுலிங் நல்லா எடுத்திருக்கிற மாதிரி நமக்கு தோணுது. பார்ப்போம். வழக்கம் போல் அவங்க சொதப்பாம இந்த வாட்டி நல்லா அப்ரோச் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். கேகேஆர் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கேப்டன்சி தான் ஒரு மாரி இருக்குது. இப்போ ஏதோ கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கேப்டனே இல்லாததுக்கு ரஹானவே கொடுத்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. மற்றபடி அவங்க பேட்டிங், பவுலிங் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம என்னதான் இருந்தாலும் ஆர்சிபி ஜெயிச்சா நல்லாயிருக்கும் நம்மளும் தோணுது. பார்ப்போம். ஜெயிச்சா நல்லாயிருக்கும். கேகேஆர் ஆர்சிபி மேட்ச் நடக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்சிபி இந்த வாட்டி நல்லா பேட்டிங் எடுத்திருக்காங்க, பேட்ஸ்மேன் எடுத்திருக்காங்க. ஆனால் பவுலரில் வந்து பார்த்தீங்கன்னா, புவனேஸ்குமாரை மட்டும் நம்பியிருக்காங்க. ஸோ அதனால் பேட்ஸ்மேன் தான் எப்போதுமே அவங்களுக்கு. ஆனால் ஸ்பின் அட்டாக்குன்னு வந்துச்சுன்னா ஆர்சிபி பிளேயரு கொஞ்சம் டவுட்டு தான் இப்போதைக்கு. பரவாயில்ல, பார்க்கலாம். இந்த வாட்டியாச்சும் கப் எடுக்கட்டும். இவ்வளோ வருஷமாக எடுக்காத ஆர்சிபி இந்த வாட்டி கப் எடுத்தால் சந்தோஷம். நானா எம்ஐ ஃபேனு, பட் இருந்தாலும் ஆர்சிபி கப் எடுத்தால் எனக்கு ஒரு சந்தோஷம், அவ்வளோதான். கேகேஆர் டீம் ஆர்சிபி எப்போவுமே அவங்க ஸ்ட்ராங்காக தான் இருப்பாங்க. பேட்டிங்லேயும் சரி, பவுலிங்லேயும் எல்லாத்துலேயுமே. இந்த வாட்டியுமே ரஹானா வேறு கேப்டன்ஷிப் எடுத்திருக்காரு வேறு. ஸோ அதனால ரஹானா எந்த இடத்துல இறங்க போகிறான்னு தெரில. பட் இருந்தாலும் கேகேஆர் நல்ல டீம் தான். பேட்ஸ்மேனும் நல்ல டீம் தான். எனக்கு தெரிஞ்சு சுனில் நிறைய ஓப்பனிங் இருந்தால் நல்லாயிருக்கும். ஓப்பனிங் லெஃப்ட்டு ரைட்டு இறங்கினா நல்லாயிருக்கும். ரஹானா இறங்குனா பரவாயில்ல. ஆனால் பட்டு நல்லா விளாடணும் அவர், அவ்வளோதான். கேப்டன்ஷிப்னால் நல்லா விளாடுவாருன்னு பார்ப்போம், எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் நல்லா தான் ப்ரோ இருக்கும். இந்த வருஷம் ஆக்ஷன் நல்லா தான் பண்ணியிருக்காங்க ரெண்டு டீமும். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். எந்த டீமில் பேட்டிங் ஆர்டர் ஸ்ட்ராங்காக இருக்குது? பேட்டிங் டீம் ஸ்ட்ராங்னா உங்களுக்கு கேகேஆர் தான் ப்ரோ. பவுலிங் கேகேஆர் தான் ப்ரோ. ஆர்சிபி எடுத்திருக்காங்க. ஆர்சிபி கண்டிஷன் என்ன ஆகுதுன்னு அவங்களுக்கே தெரியும். அதனால் ஃபோர் பண்ணுவோம். நடந்தால் நல்ல விஷயம் தான். கோலி 18வது வருஷம் தான் கப் அடிக்கிறாங்க, பார்ப்போம். காரணம் விராட் கோலி தான். அவர் தான் ஐபிஎல் அதெல்லாம். இப்போ பேட்டிங்கை பார்த்தோம்னா, பேட்டிங்கை பொறுத்தவரை ஆர்சிபின்னு சொல்லலாம், கேகேஆர் 2 பேர் ஈக்குவலாக தான் இருக்காங்க. பவுலிங்னா ஃபுல்லாக கேகேஆர் தான். ஆர்சிபி தான் அவ்வளோ பெரிய பவுலிங் இல்லை. புவனேஸ்வர் குமார் ஏஜென்ட் தவிர வேறு யாரும் பெருசாக தெரில. நம்ம ஆர்சிபி ஜெயிச்சா நல்லாயிருக்கும். ஆர்சிபி விராட் கோலி 100 அடிச்சா நல்லாயிருக்கும். கப்பு ஜெயிச்சா நல்லாயிருக்கும். ஆர்சிபியோட மிடில் ஆர்டர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது? ஆர்சிபி மிடில் ஆர்டர்னு பார்த்தோம்னா, நம்பர் 3ல கோலி வந்தால் லிவிங்ஸ்டனோட ஆடலாம். நம்ம ஓப்பனிங் வந்து படிக்கலும் பில் ஷாட் ஆட வைக்கலாம். மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுறாங்க தெரியல. படித்தார் இருக்கான், 3 பேர் இருக்காங்க. மிடில் கோலி, படித்தார், லிவிங்ஸ்டன். மேலே வந்து சாப்பாடில் பில் ஷாட்டு படிக்கலும் ஆனால் நல்லாயிருக்கும். என்னன்னு தெரியல. பவுலிங் வந்து கொஞ்சம் வீக்கு தான். ஸ்பின்னர்ஸ்னு பார்த்தோம்னா சுப்ரீத் சிங்கும், சுயா சர்மா, குணால் பாண்டியா இருக்காங்க. ஏசல் விட்டு புவனேஸ்வர் குமார் கீழே பார்த்துட்டு யாஸ்ரியால் ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. என்ன ஆகுது தெரியல. மேக்ஸ்வெல் சிராஜ் தான் கொஞ்சம் உள்ளது தவறான விஷயம் தான். ரெண்டு டீமுக்குமே புது கேப்டன்சி இருக்குது. கேப்டன்சி என்ன மாதிரி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதான எக்ஸ்பீரியன்ஸ் கேப்டன். ஆல்ரெடி கப் அடிச்சிருக்காரு. நம்ம டெஸ்ட் இந்தியன் டீம்லேயும் நல்லா பண்ணியிருக்காரு. ஆனால் நம்ம படித்தாரி தான் ஃபஸ்ட் டைம். மத்திய பிரதேஷ்க்கு நல்லா பண்ணார். போன சையது முஸ்தாக் அலி டிராஃபியில் ஃபைனல்ஸ் வரையும் கொண்டு வந்தார். அகேன்ஸ்ட் மும்பையோட தோற்றுட்டாரு. அது ஒன்றும் தெரில. இது போய் பார்த்தா தான் தெரியும். ஃபஸ்ட் மேட்ச் எப்படி இருக்குன்னு தெரில. நம்ம பார்க்கணும். கேகேஆர் டீமு ஸ்ட்ராங்காக இருக்குது, ஆர்சிபி ஸ்ட்ராங்காக இருக்குது. எதுவும் சரி சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு மேட்ச்லாம் தெரியும். ஆனால் எல்லாமே ஓல்டு மேட்ச். ஆர்சிபி டீம் வந்து யங்ஸ்டர், ஆனால் ஒரு பெரிய பிளேயர் இருக்காமல் யங்ஸ்டர் இருக்காங்க. அதுமாதிரி கேகேஆரும் செமையாக இருக்குது. தெரியும். ஃபஸ்ட்டு மேட்ச் தெரியும். வெயிட்டிங் ஃபார்